அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இன்றும் தாளாண்மை எனும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல். ஒரு புலி ஊன் இறை இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். நாலடியார். ஆக எந்த தொழிலையும் நாம் இது ரொம்ப சின்ன தொழில் என்று கேவலமாக கருதக்கூடாது. அதுதான் இந்த பாடலுடைய ஒரு நல்ல பொருளாக அமைகிறது. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறார். வலிமை மிக்க புலிக்கு உணவாகிற இறைச்சி ஒரு நாள் கிடைக்கவில்லையானால் அந்த புலி சிறிய தவளையையும் பிடித்து தின்னும். அதுபோல ஒருவன் தன் அறிவாற்றல் கருதி நம்ம ரொம்ப அறிவாளி, நமக்கு இந்த தொழில் ரொம்ப சின்னது அப்படின்னு கருதக்கூடாதான். ஒருவன் தன் அறிவாற்றல் கருதி ஒரு தொழிலை சிறு தொழில் என்று கேவலமாக நினைக்கக்கூடாது. அந்த சிறு தொழிலையும் அவன் முயற்சியோடு செய்தால் மேன்மை அடையலாம். அந்த சிறு தொழிலையும் அவன் முயற்சியோடு செய்தால் அந்த தொழிலில் மேன்மை அடையலாம். அல்லது வேறு பல மேலான தொழில்கள் அவனை வந்து சேரக்கூடும். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் அடிப்படை முயற்சி. இப்போ எந்த தொழில் இருக்குதோ அந்த தொழிலில் அவன் முயற்சியோடு செய்ய வேண்டும். ஒருத்தன் பொறியியல் படிச்சிருப்பான். பொறியியல் படிச்சுட்டு ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு போய் சேருவான். மனசுக்குள்ள அழா, நாம் பொறியியல் படிச்சுட்டு 4 வருஷம் இந்த சின்ன தொழிலில் வந்து சேர்ந்துருக்கணும், இது என்ன தொழில் என்று கேவலமாக கருதக்கூடாது. அந்த தொழிலையும் அவன் முயற்சியோடு செய்தால் அந்த தொழிலில் அவன் மேன்மை அடைவான். அல்லது வேறு நல்ல மேலான தொழில் அவனை வந்து சேரக்கூடும். அவன் வெளிநாடெல்லாம் கூட போய் அதிகமாக சம்பாதிக்கக்கூடும். ஆக எந்த தொழில் செய்கிறோம் என்பதல்ல, அதை எப்படி நாம் முயற்சியோடு செய்கிறோம் என்பது தான் இன்றியமையாதது. ஆக நாம் தொழிலை எந்த தொழில் செய்தாலும் அது முயற்சியோடு செய்ய வேண்டும். சான்றோர் பெருமக்களே, ஒரு விழாவுக்கு நான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு மகிழுந்து பக்கத்தில் பல பேர் நின்று படம் எடுத்துக்கிட்டான். ஆள் யாரும் இல்லை, வெறும் மகிழுந்து தான் நிற்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ எல்லாரையும் எடுக்கிறானேன்னு நானும் போய் அந்த மகிழுந்து பக்கத்தில் நின்று ஒரு படம் எடுத்தேன். படம் எடுத்து கொண்டு வந்து என்னுடைய பேரங்கிட்ட, அழ இந்த மகிழுந்து பக்கத்தில் படம் எடுத்தே தாத்தான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டான். அப்புறம் அங்கே நான் கேட்டேன், யாருது போய் என்னன்னு கேட்டேன். அந்த மகிழுந்து ரோல்ஸ் ராய்ஸா. அது ரொம்ப கோடீஸ்வரர்கள் ஒரு சிலர் தான் வச்சுட்டு இருப்பாங்களாம். விலையுயர்ந்த மகிழுந்து அது. அங்கே அது யாருன்னு பார்த்தா அப்புறம் யாரோ சொன்னால் விஜி சந்தோஷம் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் சென்னையில், அவருடைய மகிழுந்துங்க இதுன்னு. ஆக அந்த விஜி சந்தோஷம் ஐயா இருக்காங்களே, இன்றைக்கி உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் லட்சக்கணக்கில் திருவள்ளுவர் சிலை செஞ்சு இலவசமாக பல நாடுகளுக்கு கொண்டு போய் சிலையை அமைக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். பல தொழிற்சாலைகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஆனால் அந்த விஜி சந்தோஷம் தொடக்க காலத்தில் ஒரு தேநீர் கடையில் தேநீர் போடுற ஒரு தொழிலாளியாக இருந்தார். ஒரு கூட்டத்தில் நானே கேட்டேன். அவர் சொன்னார், நான் தொடக்க காலத்தில் ஒரு நல்ல டீ மாஸ்டர். யார்? விஜி சந்தோஷம். அந்த தேநீர் போடுற அந்த தொழிலை கூட முயற்சியோடு செய்ததால் இன்று பல தொழிற்சாலைகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார்.
பல கோடிகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஆக நாம் எந்த தொழில் செய்கிறோம் என்பது அல்ல, அதை நாம் முயற்சியோடு செய்கிறோமா என்பதுதான் இன்றியமையாது. நாம் சிறு தொழிலாக இருந்தாலும் முயற்சியோடு செய்து நாம் மேன்மை அடைய வேண்டும், அடையலாம். நன்றி, வணக்கம்.